குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கும் இப்போ சிம்மராசி, கும்பராசி, மேஷராசி, மீனராசி 4 ராசியும் எடுத்துட்டிங்கன்னா சனி பார்வை நல்லா இல்லை. ஸோ சிம்மராசிக்கு அது அஷ்டம சனி, கும்பராசிக்கு பாத சனி, மீனராசிக்கு ஜென்ம சனி, அதே போல் நமக்கு மேஷராசி எடுத்துட்டிங்கன்னா 7.5 சனி. ஸோ இப்படி ஒரு சனி பார்வை இருக்கக்கூடிய குடும்பங்களில் எப்படிப்பட்ட இந்த சனி பகவானினுடைய தாக்கங்கள் இருக்கும், அதுதான் இன்றைக்கி டாபிக். ஸோ இந்த சனி பகவானினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறச்சு, நமக்கு இந்த சனி பெயர்ச்சி வரத்துக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அதுக்கு முன்னே 6 மாதம் இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு மன அமைதி இருக்காது. ஸோ ஸ்லோவாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாலே சண்டையாக இருக்கும். அதனால் அது எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு 3 மாதம் தொடரலாம், 6 மாதம் தொடரலாம். அப்புறம் நம்ம நினச்சிப்போம் ஒருவேளை வீடுனால இருக்குமோ, ஒருவேளை நமக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபைனலாக யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ உனக்கு சனி சரியில்லை, உங்களுக்கு சனி சரியில்லை, அதனால் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்னு. ஒரு 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி அவங்களுக்கு சனி தசா நடக்கிறது, இப்படி எல்லாமே ஒரு சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒரு மாதிரி ஒரு இருள் அடைந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் இது இருக்கும். நமக்கே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு மந்தத்தன்மை வந்துடும். ஒரு கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம இருப்போம். முதல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். இந்த சனி பார்வை வரும்பொழுது பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளை கோவிலுக்கு போகவே விடாது. அது நம்மளை தடங்கல் பண்ணும். நமக்கும் மைண்டில் அழுதுகிட்டே வீட்டில் உட்காந்துருப்போம், இல்லை சண்டை பிடிச்சிட்டு இருப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் பயங்கர குடும்பப்படி சண்டையாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்றது தோணாது. இப்போ புருஷனுக்கு ஒரு 7.5 சனி, பொண்டாட்டிக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒய்ஃப் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக அவங்க மைண்ட்லாம் ஒர்க் பண்ணோம், பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்காது. ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கும் இந்த மாதிரியான ஒரு சனியின் தாக்கம் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வரும். 2வது பொருளாதாரம். நீங்கள் இந்த பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நலிந்து போய்கிட்டே இருக்கும். எதனாலன்னு தெரியாது. அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுன்னு மாற்றி மாற்றி டெஸ்ட் எடுத்துப்போம். ஆனால் எல்லாம் நார்மலாக இருக்கும், உடம்பு மட்டும் சரியாகாது. ஸோ பொதுவாக இந்த சனியின் தாக்கம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலி அது லேடிஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ஸாக இருக்கட்டும், முட்டி, முழங்கால், இந்த பாதம், இதுதான் நமக்கு பிரச்சனையாக உட்காரும். ஸோ இந்த முட்டி அப்படிங்கும் பொழுதே நமக்கு கால் நடக்க முடியாத ஒரு பிரச்சனையை அது கொடுக்கும். முழங்கால், அதே மாதிரி பாதம், நடக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது. அப்போ வீட்டிலையே நம்மளால் எந்திரிச்சு போய் ஒரு வேலை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம், அதனால் நமக்கு வரக்கூடிய ஒரு மன வருத்தம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும். இது சனியின் தாக்கத்தினாலேயும் பார்வையினாலேயும் ஏற்படக்கூடியது. இந்த சனியின் தாக்கம் இப்படி இருக்கும் பொழுது முதல்ல வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் ஏற்படும். 2வது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படும். இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் இது இருக்கும். அடுத்ததாக இந்த சனி பகவானினுடைய தாக்கம் வீட்டில் இருக்கும்போது உறவுகள்கிட்ட நம்மளை பிரிக்கக்கூடியதை இது செய்யும். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. அப்பா அம்மா, அதாவது பிள்ளைகள் அப்பா அம்மாட்டிருந்து தனியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஸோ உறவுகளிடமிருந்து நம்மளை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் நமக்கு செய்வார். இன்னும் ஒரு விஷயம் என்ன, இந்த சனி பகவான்
பகவான் தாக்கத்தில் இருக்கும்னா கடன் ஏகப்பட்டது ஆகிடும். ரெண்டாவது வழக்கு விசாரணை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு திரிஞ்சு நம்மளை அது ஒரு வழியாக பண்ணி விட்டுரும். ஸோ ஜென்ரலி சனி பகவான் வந்து நமக்கு கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஜென்ரலாக ஒரு பிராயச்சித்தம் நம்ம பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தானங்கள் வந்து ரொம்ப சிறந்தது. அப்போ அதில் வந்து அந்த காலத்தில் அதாவது வேதங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வகை தானத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த தானம் கொடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம அப்படியே யோசிக்கணும். ஸோ எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கணுமா, ஒரு சனி பகவான் பார்வையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து அன்னதானம், ஸ்வர்ணதானம், பூமி தானம், கோதானம், வஸ்திரதானம். ஸோ 5 வகையான தானங்கள் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. வஸ்திரதானம் கூட கொடுத்துடலாம். பூமி தானம் கோதானமும் குறைஞ்சது ஒரு கோமாதா பசுமாடோடு கொடுக்கணுன்னா 50,000 கம்மி, இன்றைக்கி மாடு கிடையாது. ஸோ பூமி தானம் ரொம்ப கஷ்டம். ஸ்வர்ணதானம் இன்றைக்கி நினச்சே பார்க்க முடியாது, அப்படி இருக்குது. ஸோ இந்த 5 தானங்கள் நம்ம பண்ணால் நம்மளுடைய அந்த சனி பார்வை, அந்த சனி தோஷத்துலேருந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளை பாதுகாப்பு பண்ண முடியும். ஸோ இந்த 5 தானங்களும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அந்த ஒரு எள்ளு முடிச்சில் சனி பகவானுக்கு போய் நல்லெண்ணெயில் போட்டு ஒரு தொடர்ந்து சனிக்கிழமைகளில் அவர் மனம் குளிர வைக்கக்கூடிய சில விஷயங்கள், எள்ளு தீபம் போடுறது, அதே மாதிரி சனிக்கிழமையில் வெறும் நல்லெண்ணெய் அந்த வந்து கொண்டு போய் நம்ம கோவில்களில் வந்து விளக்குக்கு தானமாக கொடுத்துட்டு வர்றது, உங்களால் முடிஞ்சது பசுமாட்டுக்கோ கன்றுக்குட்டிக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அன்னதானங்கள் போடுறது. இந்த அன்னதானங்களில் நம்ம வந்து காக்காக்கு காலையில் ஒரு பிடி சாதம் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதே போல் சனிக்கிழமையில் தயிர் சாதம் செஞ்சு நீங்கள் 10 பேருக்கு அன்னதானமாக கொடுத்தாலும் ரொம்பவும் விசேஷம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னா அன்னதானங்கள் மட்டும் பண்ணாலே போதும். இதோடு சேர்ந்து சில விஷயங்கள் நம்ம வீடுகள்லேயும் பண்ணோன்னா இந்த சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். எப்படி பண்ணணும் இதெல்லாம், இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமங்கள் செய்கிறதா. ஒரு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், இது எல்லாமே சனியின் தாக்கத்தை குறைக்கக்கூடியது தான். இதில் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன தசா, என்ன புக்தி, என்ன நடக்கிறது, அந்த ராசி கட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஹோமங்கள் எல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சனியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம், இல்லை அந்த தாக்கம் வந்து குறையலாம். இது ரெண்டுமே நமக்கு நடக்கும். இது எப்படி பண்ணணும், இல்லை எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் கேட்டுக்கிறதோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கேட்டு பண்ணுறது விசேஷமானது. இப்போ நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்களால் அடிக்கடி ஹோமங்கள் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கோ, இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கோ, இல்லைன்னா சக்கரத்தாழ்வாருக்கும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைய நம்ம வந்து போய் விளக்கேற்றிட்டு வரலாம். சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்யலாம். ஒரு பக்கம் நரசிம்மர், ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சனிக்கிழமையில் போய் சுதர்சன காயத்ரி சொல்லலாம், அவருக்கு வந்து நல்லெண்ணெய் கோயிலுக்கு கொடுத்துட்டு அபிஷேகங்கள் சொல்லலாம். இது எல்லாமே சக்கரத்தாழ்வாரை நம்ம பிரதட்சணம் பண்ணும் பொழுது சனி பகவானினுடைய தாக்கம் நமக்கு குறையும். குருவாயூர் போனீங்கன்னா அங்கே மறக்காமல் யானைகளுக்கெல்லாம் வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா யானை வந்து தானம் பண்ணுறதே சனி பகவானுக்கான ஒரு பரிகாரமாகத்தான் செய்வாங்க. ஸோ அது ராஜாக்கள் வந்து செய்யக்கூடியது. அதனால் குருவாயூரில் வந்து அந்த யானைகளுக்கு வந்து நீங்கள் வாழை அந்த கொலை வாங்கி கொடுத்து அதுவும் ஒரு நல்ல சிறப்பான பரிகாரம். இல்லை நீங்கள் குருவாயூர் போய் பண்ண முடியல, ஏன்னா குருவாயூர் க்ஷேத்திரத்தில் அங்கே யானைக்கு வந்து பழம் கொடுத்து இந்த சனி தோஷம் போகும் அப்படிங்கிறது. ஒரு சில கோவில்கள் எல்லாம் நமக்கு யானை இருந்தாலும் கூட குருவாயூர் கோயிலையே நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா குரு பகவானுக்கும் வாயுக்கும் அந்த இடம் ரொம்ப விசேஷமானது. அந்த கிருஷ்ணர், குருவாயூர் கிருஷ்ணர். அதனால் அங்கே அந்த யானைகள் வந்து சனி பகவானுக்கான ஒரு பரிகாரமாகத்தான் அந்த யானைகள் எல்லாமே அங்கே தானமாக வந்து கொடுப்பாங்க. அதனால் அங்கே பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நம்ம சொன்ன விஷயங்களில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை எது பண்ண முடியுமோ அதை தாராளமாக பண்ணலாம். இன்றைய நாள் சனி பெயர், அதாவது இன்றைக்கி எந்தெந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும்
ஒரு சனியின் தாக்கம் எப்படியெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.